ஜீவாண்டியின் கதை நேரம். டம் 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 டம். பஞ்சதந்திர கதைகள். ஐயோ ஆண்டி, இன்னைக்கு பஞ்சதந்திர கதையா சொல்ல போறீங்க? இப்ப என்ன ஆண்டி பஞ்சதந்திரம்னா? பஞ்சதந்திர கதைகள் முதல்ல சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. அதாவது முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு 3 முட்டாள் பசங்களாம். ஒன்றும் செய்ய மாட்டாங்களாம், எந்நேரம் தூங்கிக்கிட்டே இருப்பாங்களாம். ரொம்ப வருத்தமாக இருந்தது அந்த ராஜாவுக்கு. உடனே ஒரு அருமையான புத்தி கூர்மை உள்ள ஒரு ஆசிரியரை ஏற்பாடு பண்ணார். அவர் பேர் விஷ்ணு சர்மா. அவர் என்ன பண்ணார்னா, இந்த பசங்களை நல்ல வழிக்கு கொண்டு வரத்துக்காக மிருகங்களை வச்சு பல கதைகளை சொன்னாராம். அந்த கதை வழியாக வாழ்க்கையில் முன்னேறது எப்படின்னு கற்றுக் கொடுத்தார். அதுக்கு பஞ்சதந்திரான்னு பேர் வச்சார். அதாவது பஞ்சனா 5, தந்திரன்னா வழிமுறைகள், இல்லாட்டி நல்ல நெறிகள். அது என்னென்னா நல்லொழுக்கம், தன்னம்பிக்கை, ஆக்கச் செயல்கள், தொண்டு, நட்பு மற்றும் அறிவாற்றலை வளர்ப்பதாக இருந்துச்சான். இந்த கதைகளை கேட்டு அந்த மகன்கள் நல்லவங்களா திருந்தி வாழ்ந்ததா கதை. அதுதான் பஞ்சதந்திர கதைகள். உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சமான கதைகள். அதிலிருந்து இப்போ சில கதைகளை உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் கதை சிங்கமும் முயலும் பற்றிய ஒரு கதை. ஒரு பெரிய காடு. இப்படியாக ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், காட்டுக்கு ராஜா சிங்கம்னு. இந்த சிங்க ராஜா என்ன பண்ணுச்சு தெரியுமா? எப்போ பார்த்தாலும் பல மிருகங்களை வேட்டையாடிச்சான். ஆனால் ஒன்று தான் சாப்பிடுமா. மற்ற மிருகங்கள்லாம் தேவையில்லாமல் செத்துக்கிட்டே இருந்துதான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மற்ற மிருகங்க என்ன பண்ணுச்சு, இது என்ன இப்படி ஒரு தொல்லையாக இருக்கே, இந்த ராஜா கிட்ட யாராவது சொல்லணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்று சேர்ந்து எல்லாருமா பேசினாங்களாம். உடனே ஒரு முடிவுக்கு வந்தாங்க. நேராக சிங்கராஜா இருந்த குகைக்கு போனாங்களாம். சிங்கம் உருமிக்கிட்டு இருக்கான். தூரத்தில் பார்த்தா எல்லா மிருகங்களும் வர்றது தெரியுதான். நல்ல வேட்டை அப்படின்னு நினச்சிதான். கிட்ட வந்த உடனே ராஜா அப்படின்னு, என்ன வேண்டும்? நில்லுங்க, எங்களை ஒன்றும் செஞ்சிடாதீங்க, தயவு செய்து நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க ராஜா. சீக்கிரம் அப்படின்னு சொல்லிச்சான் சிங்கராஜா. உடனே எல்லா தைரியத்தையும் வரவழிச்சுக்கிட்டு ஒரு நரிமாமா சொல்லிச்சான், சிங்கராஜா, தயவு செய்து எங்களை எல்லாரையும் கொன்னுடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு யாருமே துணை இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒருத்தங்களா நாங்களே நேராக வந்துடுறோம், நீங்கள் சாப்பிடலாம். தயவு செய்து எங்களை எல்லாரையும் வேட்டாடாதீங்க, தயவு செய்து கொஞ்சம் மனசு வையுங்க அப்படின்னு இழுத்துச்சான். சரி அப்படின்னு சிங்கமும் ஒத்துக்குச்சான். இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிருகம் தானாகவே அந்த குகைக்கு போய் அந்த சிங்கராஜாவுக்கு இரையா மாறிச்சான். ஒரு நாளைக்கு ஒரு சின்ன முயல் குட்டியோடைய முறையான். நான் போக மாட்டேம்மா, எனக்கு பயமா இருக்குமா, நான் போக மாட்டேம்மா அப்படின்னு அழுதுச்சான். உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம், அதெல்லாம் தப்பு, அப்படிலாம் அழக்கூடாது. என்ன பண்ணுறது, எனக்கு மாத்திரம் வருத்தம் இல்லையா, ஒன்றும் பண்ண முடியாது, போ ராஜா போ அப்படின்னு சமாதானம் பண்ணி அனுப்பிச்சாங்களாம். என்னது என்ன போய் சொல்றீங்களே, அழுதுகிட்டே மெல்லமாக நடந்து போச்சான். போகிற வழியில் ஒரு பெரிய கிணத்தை பார்த்துச்சான். டிங்னு அது மேலே குதிச்சு அப்படியே உள்ளே இருக்க தண்ணியை பார்த்துச்சான். உள்ள தண்ணியில் பார்த்தா அதோடைய முகம் தெரிஞ்சுதான். அடி சக்க அப்படின்னு ஒரு யோசனை தோணுச்சான். சிங் 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 சிங்னு குதிச்சு அப்படியே சிங்கராஜா கிட்ட போச்சான். கத்திக்கிட்டு இருந்துச்சான். சிங்கத்துக்கு ஏற்கனவே கோபம். ஏன்னா நேரம் ரொம்ப ஜாஸ்தியாக ஆயிடுச்சு. ஏன் இவ்வளவு நேரமாக வர, ஏன் இவ்வளவு தாமதமாக வந்த
அப்படின்னு கேட்டுச்சான் முயல்கிட்ட. சிங்கராஜா சிங்கராஜா வந்து என்ன வந்து போய் சீக்கிரம் சொல்லு. இல்லை, வரும்போது உங்களை மாதிரியே இன்னொரு ராஜா பார்த்தேன். என்னது, இன்னொரு ராஜாவா? ஆமாம், அங்கே பெரிய அரண்மனைக்குள்ள பெரிய கோட்டைக்குள்ளே உட்காந்துருக்கான். ஆமாம், அவன் தான் சொன்னான், உங்களை விட அவன் பலசாலியான், அவன் தான் எல்லாருக்கும் ராஜாவா, உங்களையே சாவடிக்க போகிறானா அப்படின்னு சொன்னான் ராஜா அப்படின்னு முயக்குட்டி சொல்லிச்சான். வந்துச்சு கோமசிங்கத்துக்கு. இதோ வர்றேன், என்ன கூட்டிக்கிட்டு போ அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சான். உடனே சிங்கத்தை கூட்டிக்கிட்டு நேராக அந்த கிணத்துக்கு போச்சான். சிங்கம் மெல்லமாக எட்டி பார்த்துச்சான். சத்தம் போடாதீங்க ராஜா, உள்ள தூங்குது அப்படின்னுச்சான். மீண்டும் எட்டி பார்த்துச்சான் சிங்கராஜா. உள்ள தன்னுடைய முகம் தெரிஞ்சுதான். இந்த முட்டாள் ராஜாவுக்கு தன்னோட நிழல்னே தெரியல. அப்படின்னு உரிமிச்சான். கிணத்துக்குள்ளேந்து எதிரொலி அப்படின்னு வந்துச்சான். நான் தான் ராஜா அப்படின்னு கத்துச்சான். உள்ளேந்து எதிரொலி திரும்பி வந்துச்சான். உன்னை நான் கொல்ல போறேன் அப்படின்னு கத்துச்சான். உள்ளேந்து குரல் வந்துச்சான். இதோ வர்றேன் அப்படின்னு தபக்கடி கிணத்துக்குள்ள குதிச்சு அப்படியே முழுகிடுச்சான். சிங்கராஜா ஒழிஞ்சாச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஓடி வந்துச்சான் முயக்குட்டி. எல்லாருக்கும் ஆச்சரியம். என்னாச்சு, நீ எப்படி திரும்பி வந்த அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்களாம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, மாமா மாமி எல்லாரும் வாங்க, வந்தது கேளுங்களேன், நான் தந்திரமா ராஜாவை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி டப்ப 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 டப்பன்னு கையை தட்டுச்சா. அடாடாடாடா, எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமா ஆயிடுச்சான். முயக்கட்டியை எல்லாருமே பாராட்டினாங்களாம். பார்த்தீங்களா, குட்டியாக இருந்தால் கூட எவ்வளவு புத்திசாலியாக இருந்தது அந்த முயல். நீங்களும் அது மாதிரி புத்திசாலித்தனமாக எந்தவித பயமும் இல்லாமல் தைரியமாக வாழணும். சரியா? நீங்கள் அடுத்தது கேட்க போகிற கதை காக்காவும் பாம்பும் கதை. ஒரு பெரிய ஆலமரம். அடடடடா, எவ்வளவு பெரிய ஆலமரம்! பச்சை பசேல்னு பெரிய மரம். அதிலேருந்து கீழே தொங்கும் விழுதுகள். நிறைய பறவைகள் அதோடைய கூடுங்களெல்லாம் கட்டியிருந்தது. ஆனால் ரொம்ப நாளாகவே ஒரு காக்கா குடும்பம் அந்த ஆலமரத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருந்துச்சான். மற்ற பறவைகளாம் அடிக்கடி வீடை மாற்றிட்டு இருக்கும். ஆனால் இந்த காக்கா குடும்பம் மாத்திரம் ரொம்ப காலமாகவே இதே ஆலமரத்தில் வாழ்ந்துட்டு இருந்துச்சான். பல முறை முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சு நிறைய குழந்தைகளை வளர்த்துருக்காங்க. இந்த தடவையும் அதே மாதிரி அம்மா காக்கா முட்டை இட்டுட்டு உட்கார்ந்து இருந்துச்சான். அப்படின்னு அந்த வழியா ஒரு கருநாகம் வந்துச்சான். வந்தது இப்படி பார்த்துச்சா அந்த மரத்தை. என்ன நிழல், ஆஹா என்ன சுகம், எவ்வளவு நல்லா இருக்கு இந்த இடம் அப்படின்னு மரத்துக்கடியில் இருந்த ஒரு பொந்தை தன்னுடைய வீடா ஆக்கிக்கிச்சான் இந்த கருநாகப்பாம்பு. சும்மா இருந்துச்சா, ஒரு நாளைக்கு கப 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 கபன்னு பசியான். ரெண்டு காக்காவும் அப்படியே இற தேட போச்சான் தன்னுடைய குஞ்சுங்களுக்கு. சத்தம் கேட்டுச்சான். உடனே அந்த கருநாகம், ஆஹா மரத்து மேலே ஏதோ சத்தம் கேட்குதேன்னு அப்படியே வளைஞ்சி 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 மரத்து கிளமேல ஏறி அந்த காக்கா கூட்டுக்கிட்ட போச்சான். உள்ளுக்குள்ள காக்கா குஞ்சிங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருந்துச்சான். உடனே லபக் 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 அப்படின்னு எல்லா காக்கா குஞ்சுங்களையும்
முழுங்கிட்டு சத்தம் போடாமல் வந்து தன்னுடைய பொந்துக்குள்ளே உட்காந்துக்குச்சான். அம்மா காக்கா திரும்பி வந்துச்சான். வந்து பார்த்தா குழந்தைங்களை காணோமா. அப்படியே கத்தி அலறிச்சான். அக்கம் பக்கத்தில் இருந்த பறவைகள் எல்லாரையும் கேட்டுச்சான். ஒருத்தருக்குமே தெரியலே என்ன நடந்ததுன்னு. அப்படியே வந்த அப்பா காக்கா கிட்ட, என் குழந்தைங்களெல்லாம் காணோம், என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு அழுதுச்சான். உடனே அப்பா காக்கா, கவலைப்படாதேம்மா, இதனால் என்ன, மறுபடியும் முட்டை போட்டு சீக்கிரமாக நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கலாம் அப்படின்னு சமாதானம் சொன்னாங்க. அதே போல் கொஞ்ச நாள் கழிச்சப்புறம் முட்டையும் போட்டுச்சான். அப்படியே ஜாக்கிரதையாக உட்காந்துருக்கான் அந்த காக்கா, எதுவுமே நடக்காத மாதிரி. ஆனால் அந்த கருநாகம் சும்மா இருக்குமா? முட்டை வாசனைக்கு மேலே வந்துச்சான். இந்த காக்கா கத்துச்சான். ஆனால் பாம்பு எதுக்குமே பயப்படல. அப்படின்னு மறுபடியும் முட்டை எல்லாத்தையும் முழுங்கிட்டு அப்படியே கட கட கடன்னு வந்து தன் பொந்துக்குள்ளே போயிடுச்சான். உடனே இந்த அம்மா காக்கா ஓன்னு அழுதுச்சான். அப்பா காக்கா வந்து, சரிம்மா, நம்ம இந்த இடத்த விட்டே போயிடலாம், இது இருக்கிறதால தானே இந்த பாம்பு வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுடுது அப்படின்னு சமாதானம் சொன்னான். ஆனால் அம்மா காக்கா, வேணாங்க, எனக்கு போக இஷ்டம் இல்லைங்க அப்படின்னு அழுதாங்களாம். சரி, என்ன பண்ணலான்னு யோசிச்சு ஆந்த அண்ணா கிட்ட போய் கேட்கலான்னு நேராக ஆந்தை அண்ணாட்ட போய் இந்த கதையெல்லாம் சொன்னாங்களாம். உடனே ஆந்தை சொல்லிச்சான், நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. அரண்மனை பொண்ணுங்கள்லாம் தினமும் நம்ம நீரோடையில் குளிக்க வருவாங்க. வர்றவங்க அவங்களுடைய நகைகளை கழட்டி வச்சுட்டு குளிப்பாங்க. அப்போது நீ நேராக கிடுகிடுன்னு பறந்து வந்து ஒரு அருமையான நகையை எடுத்துக்கிட்டு அந்த பொந்துக்குள்ளே போடு, அப்புறம் நடக்கிறத பாரு அப்படின்னு புத்தி சொல்லிச்சான். அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்து நீரோட கிட்ட அப்பா காக்காவும் அம்மா காக்காவும் காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். சிரிச்சுக்கிட்டு எல்லா பெண்களும் வந்தாங்களாம். வந்தவங்க நகையை கழட்டி வச்சுட்டு குளிக்க போனாங்களாம். சர்ன்னு பறந்து வந்து அப்படியே ஒரு முத்து மாலையை எடுத்துட்டு பறந்துச்சா அம்மா காக்கா. அப்பா காக்கா கா கான்னு கத்தவே எல்லா காவலாளிகளும் அதை பார்த்து கிடுகிடுகிடுன்னு பின்னாடியே ஓடினாங்களாம். அம்மா காக்கா அந்த முத்து மாலையை பாம்போடைய பொந்துக்குள்ளே போட்டுட்டு மரத்து மேலே உட்காந்துக்குச்சான். காவலாளிங்களை ஓடி வந்து, இதோ இதுக்குள்ளே தான் இருக்குது, இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். ஒருத்தன் உள்ள கையை விட்டானா, சத்தம், டேய் பாம்புடா, அடிங்கடா, அடிங்க, போடுங்க அப்படி டமால் டுமில்னு குச்சியாலையும் கட்டையாலையும் கத்தியாலையும் போடுன்னு போட்டாங்க. அந்த பாம்போ செத்து போச்சு. அந்த முத்து மாலையை எடுத்துக்கிட்டு காவலாளிங்க நடைய கட்டினாங்களாம். ஆஹாஹா, அந்த அப்பா காக்காக்கும் அம்மா காக்காக்கும் ஏக சந்தோஷம். நேராக ஆந்தை அண்ணங்கிட்ட போய் நன்றி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்து மறுபடியும் புதுசாக வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்களாம். என்ன புத்திசாலி காக்காங்க இல்லை? காதெல்லாம் வலிக்குது. அப்படியா? இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசி ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஆமையோட கதையை பற்றி சொல்லட்டுமா? கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய குளம் இருந்துச்சான். அந்த குளத்துல நிறைய மீன் இருந்துச்சான். அப்புறம் ஒரு ஆமை கூட இருந்துச்சான். அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம், அதில் 2 கொக்கு இருந்துச்சான். இந்த 2 கொக்கும் இந்த ஆமையும் நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாளைக்கு இந்த 2 கொக்கும் என்ன பண்ணிச்சான், ஆமாம் நாங்கள் கொஞ்சம் பறந்து போயிட்டு வரோம், இங்கேயே இருந்து ரொம்ப 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 பொழுதே போகலை அப்படின்னு 2ம் பறந்து ரொம்ப தூரம் போச்சான். போனா மிகப்பெரிய குளத்தை ஒன்று பார்த்துச்சான். அடா அடா அடா, எத்தனை வண்ண மீன்கள்! ஆஹாஹா, மீன், நண்டு, இன்னும் என்னென்னமோ இருந்துச்சான். ஆஹா, இந்த இடமும் நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சி திரும்பி வந்து ஆமைக்கிட்ட நடந்ததை சொல்லிச்சான். ஆமைக்கு வருத்தமாக போச்சான். என்னை விட்டுட்டு போக போகிறீங்களா? யாருமே இல்லையா எனக்கு துணை? நீங்கள் போயிட்டா நான் யாரு கூட பேசுவேன் அப்படின்னு வருத்தப்பட்டுச்சான். இந்த கொக்குங்களுக்கும் வருத்தமாயிடுச்சான். அதுவும் சரிதான், பாவம், எப்படி நம்ம ஆமையை விட்டுட்டு போகிறது அப்படின்னு யோசித்தான். உனக்கோ பறக்க தெரியாது, நாங்கள் பறந்து போயிடுவோம், நீ எப்படி வருவ? நல்ல யோசனை அப்படின்னு ஒரு கொக்கு சொல்லிச்சான். ஒரு பெரிய குச்சி எடுத்துக்கிறோம், நான் ஒரு மூலையே கடிச்சிக்கிறேன்,
இன்னொரு கொக்கு இன்னொரு மூலையை பிடிச்சிக்கும். ஆமையான நீ நடுவில் பிடிச்சிக்கோ. அப்படியே நாங்கள் பறக்கிறோம், நீ என் கூடயே பறந்து வந்துரு அப்படின்னு சொல்லிச்சான். ஆமையும் நல்ல யோசனை அப்படின்னுச்சான். ஆனால் ஒன்று ஆமை, ஞாபகம் வச்சுக்கோ, அனாவசியமாக நீ வாயை திறந்த அப்புறம் விபரீத முடிவு தான் அப்படின்னுச்சான். இல்லை, நான் வாயையே திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். அடுத்த நாள் காலையில் எழுந்தாங்க, பெரிய குச்சி எடுத்தாங்களாம். ஒரு கொக்கு ஒரு பக்கம் கவ்விக்கிச்சான், இன்னொரு கொக்கு இன்னொரு பக்கம் கவ்விக்கிச்சான். இந்த ஆமையும் நடுவில் கவ்விக்கிச்சான். அப்படியே பறந்து ஜின்னு போகிறாங்களாம். கீழே இருந்த மக்கள்லாம் அடடா அங்கே பாருங்க அப்படின்னு பார்த்தாங்களாம். ஒரு சின்ன பையன், அங்கே பாருங்க ஒரு ஆமை பறக்குது, 2 கொக்கு ஒரு ஆமையை தூக்கிட்டு போகுது, பாருங்களேன் பாருங்களேன் அப்படின்னு சொன்னானா. உடனே எல்லாரும் அதை பார்த்து ஐன்னு எல்லாம் கையை தட்டி கரகோஷம் பண்ணாங்களாம். இந்த ஆமைக்கு அது புரியலையாம், ஏதோ கிண்டல் பண்ணுறாங்கன்னு நினச்சி அப்படின்னு கோவம் வந்துச்சான். கோவப்பட்டதோடு சும்மா இருக்க வேண்டியது தானே. என்ன பண்ணுச்சு, என்ன தே அப்படின்னு வாயை திறந்துச்சான். அது என்ன சொல்ல வந்ததோ அது சொல்கிறதுக்கு முன்னாடி தொப் அப்படின்னு கீழே விழுந்து அந்த ஆமையோடைய கதையே முடிஞ்சிடுச்சான். வருத்தத்தோடு அந்த 2 கொக்கும் பெரிய குளத்தை தேடி அப்படியே பறந்து போச்சான். இப்போ தெரியுதா அனாவசியமாக பேசினா என்னென்ன விபரீத விளைவுகள்லாம் வருதுன்னு? ராதா, இந்த ஒரு குச்சி உட பார்ப்போம். வெரி குட். கண்ணன், உனக்கு ஒரு குச்சி. வெரி குட். பாலு, உனக்கு ஒரு குச்சி. வெரி குட். கிருஷ்ணா, உனக்கு ஒரு குச்சி. லக்ஷ்மி, உனக்கு ஒரு குச்சி. எல்லாம் உடைச்சிங்களா? இந்தாங்க, இந்த கட்டு குச்சி உடைங்க பார்ப்போம். முடியல டீச்சர், முடியல டீச்சர், முடியல டீச்சர், முடியல டீச்சர், முடியல. பார்த்தீங்களா? ஒற்றுமையாக இருந்தோம்னா பலம் ஜாஸ்தி, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அதை விளக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு பெரிய புறா குடும்பமே இருந்துச்சான். பெரிய புறா, சின்ன புறா, அப்பா புறா, அம்மா புறா, மாமா புறா, இப்படி பல விதமான புறாக்கள் இருந்துச்சான். ஒரு நாளைக்கு இறை தேடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ஒட்டு மொத்தமாக கும்பலாக அப்படியே பறந்து போய்கிட்டே இருந்துச்சான். இப்படி ரொம்ப தூரம் பறந்து போச்சான். ஒரு குட்டி புறாக்கு பசியம். மெல்லமா, அம்மா பசிக்குதுமா அப்படின்னுச்சான். உடனே அம்மா புறா, கொஞ்சம் பொறுமையாயிருமா, கொஞ்சம் தூரம் போன உடனே நமக்கு சாப்பாடு கிடைக்கும், அது வரைக்கும் பேசாமல் வா அப்படின்னுச்சான். ஆனால் இந்த குட்டி புறாக்கு தாங்கலையாம் பசி. அப்படின்னு வேகமாக முன்னுக்கு போச்சான். எல்லாருக்கும் முன்னாடி இறை கிடைக்குமான்னு பார்க்க போச்சான். அப்படியே கீழே பார்த்தா ஒரு மரத்துக்கடியில் எக்கச்சக்கமாக நெல்மணிகள் கிடைக்குதான். திருப்பி வேகமாக ஓடி வந்து, அம்மா அம்மா கீழே பாருங்க, நிறைய நெல்மணி கிடக்குது, வாங்க அங்கே போகலாம் அப்படின்னுச்சான். உடனே அம்மாவும் அந்த ராஜா புறாவை பார்த்து, ஐயா கீழே நிறைய நெல்மணிகள் கிடக்குது, அங்கே போகலாமா அப்படின்னு கேட்டுச்சான். ராஜாவுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தாலும், சரி குழந்தைங்க பசிக்குதுன்னு சொல்கிறாங்களேன்னு அப்படி எல்லாம் கீழே வந்துச்சான். வந்து நல்லா அவசர அவசரமாக கிட்டு நெல்மணிங்களை சாப்பிட்டுச்சான். சாப்பிட்டுட்டு பறக்கலான்னு நினச்சா, அடடா எல்லாருக்காலும் கீழே போட்டிருந்த வலையில் சிக்கிட்டு இருந்துச்சான். போச்சுடா, அவ்வளவுதான், நாம் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக காலி அப்படின்னு நினச்சிச்சான். நினச்சி எல்லாரும் அழ ஆரம்பிச்சாங்க. தூரத்தில் பார்த்தா வேடம் வரான், அவசர அவசரமாக வரான். அவனுக்கு ஏக சந்தோஷம். இன்னைக்கு சரியான வேட்டை, எல்லா புறாவையும் விற்று நிறைய காசு சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு பெருமிதத்தோடு நடந்து வர்றான். வந்துக்கிட்டே இருக்கானா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே ராஜா புறா சிந்திச்சு நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, வேடன் கிட்ட வரும்பொழுது நான் 1 2 3 அப்படின்னு சொல்லுவேன். சொன்ன உடனே ஒரே சமயத்தில் எல்லாரும் ஒன்றா பறக்கணும், சரியா அப்படின்னு சொல்லுச்சு.
எல்லா புறாவும் பயந்துக்கிட்டு சரின்னுச்சான். வேடனும் மெல்ல மெல்லமாக கிட்ட வர்றான். கிட்ட வந்த உடனே 1 2 3 எல்லா புறாவும் ஒரே சமயத்தில் அப்படியே வானத்தை நோக்கி பறந்து போச்சான். பின்னாடி வேடம் ஓடி வரான் அதை பிடிக்க. அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லா புறாவும் கேட்டுச்சு. உடனே ராஜா புறா பேசாமல் வாங்க அப்படின்னு பட 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 படன்னு பறந்துக்கிட்டே போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே வேடனால் ஓட முடியல, நின்றுட்டான். மேலேருந்து ராஜா புறா திரும்பி பார்த்தா வேடம் வரலன்னு தெரிஞ்சிச்சு. உடனே வாங்க நேராக கோவிலுக்கு போகலாம், அங்கே என்னுடைய சுண்டலி நண்பன் இருக்கான் அப்படின்னு நேராக கோவிலுக்குள்ளே வர்றாங்க. ஒரே சத்தம். அந்த எலிக்கோ ஒரே பயம், என்ன இவ்வளவு சத்தம்னு ஓடி போய் பொந்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிச்சான். உடனே இந்த ராஜா புறா கிட்ட போய் நான் தான் வந்திருக்கேன் புறா ராஜா, என்னுடைய மக்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க, தயவுசெய்து உன்னுடைய கூர்மையான பல்லால் இந்த வலையை கடிச்சிங்கன்னா நாங்கள் ரொம்ப நன்றி உள்ளவங்களாக இருப்போம் அப்படின்னு சொன்னார். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வெளியே வந்து அந்த எலி அப்படின்னு மொத்த வலையையும் தன்னுடைய பல்லால் கடிச்சு எல்லா புறாக்களும் சுதந்திரமாக ஆக வச்சுது. எல்லா பறவையும் நன்றி சொல்லிட்டு சுதந்திரமாக அப்படியே பறந்து போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா ஒற்றுமையாக வாழ்ந்தால் எவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு. கூடி வாழ்ந்தால் கோடி இன்பம். அங்கே ரோட்டில் பாருங்களேன், கீரியும் பாம்பும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஹை எவ்வளோ ஜம்முன்னு இருக்கு. ஐயோ இது பாருங்களேன், ஐயோ பாம்பு ஜெயிக்குமா கீரை ஜெயிக்குமா தெரியலையே. எல்லாம் உள்ளே வாங்களேன், நான் உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்கிறேன், கீரி பிள்ளையை பற்றியான கதை. வாங்க வாங்க. என்னது கீரியை பற்றி கதையா? ஆமாம் வாங்களேன் சொல்கிறேன் நான். ஒரு ஊரில் ஒரு குடியானவனும் மனைவியும் இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை இருந்துச்சான். ஒரு தடவை இந்த குடியானவன் தன்னுடைய வயக்காட்டில் வேலை செய்யும்போது ஒரு குட்டி கீரி பிள்ளையை பிடிச்சானான். அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து அவனுடைய மனைவி கிட்ட, இதுவும் நம்மளோடையே இருக்கட்டுமே, வளர்ந்தப்புறம் நம்ம குழந்தைக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு அந்த கீரி பிள்ளைய ரொம்ப அன்போடு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த கீரி பிள்ளையும் அந்த வீட்டில் ஒருத்தனாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சான். ஒரு நாளைக்கு குடியானவன் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்தானான். அவன் மனைவி சொன்னாங்களா, ஏங்க கொஞ்சம் வீட்டை பார்த்துக்கோங்க, நான் கொஞ்சம் கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரேன், எனக்கு சில சாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னான். உடனே அவனும், ஏம்மா நான் வேற இருக்கணுமாம்மா, கீரி பிள்ளை தான் இருக்கே அது பார்த்துக்கும் அப்படின்னு சொன்னானான். உடனே அவன் மனைவி, வேண்டாங்க எனக்கு என்னமோ குழந்தைய கீரி புள்ளிக்கிட்ட தனியாக விடுறதுக்கு இஷ்டம் இல்லை, நீங்கள் இங்கேயே இருங்க எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு போனாலும். இவன் கொஞ்ச நாள் இருந்து பார்த்தானா, ஆனால் பொறுமையே இல்லை. உடனே அந்த குடியானவன் கீரியை பார்த்து, கீரி பிள்ளை உன்னை விட்டுட்டு போகிறேன், பத்திரமா குழந்தைய பார்த்துக்கோ என்ன அப்படின்னு போயிட்டானான். போனவன் நண்பர்கள்ட்ட பேச ஆரம்பித்து அப்படியே நேரம் போனதே தெரியாமல் இருந்தானான். இந்த குடியானவன் மனைவியும் வீட்டுக்கு நேராக வராளாம், சாமானெல்லாம் கூடையில் வச்சுக்கிட்டு. வந்து பார்த்தா வாசப்படியில் வாயில் ரத்தத்தோட அந்த கீரிப்பிள்ளை நிற்குது. என்ன பண்ண என் குழந்தைய, பாழா போன கீரியே, என்ன தைரியம் தான் நீ என் குழந்தைய கொல்லுவ, ஐயோ என் குழந்தை போச்சு அப்படின்னு கூடையாலேயே அந்த கீரிப்புள்ளு தலையில் தொப்புன்னு போட்டுட்டு ஓடி உள்ளே போனான். உள்ளே போய் பார்த்தா ஆனந்தமாக புன்முறுவலோட அந்த குழந்தை அழகாக தூங்கிக்கிட்டு இருந்துதான் தொட்டிலுக்குள்ள. தொட்டிலுக்கு கீழே பார்த்தா ஒரு பெரிய பாம்பு செத்து கிடக்கு, எங்கே பார்த்தாலும் ரத்தம். ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, இந்த பாம்பை தான் நீ கொன்னியா, என் குழந்தைன்னு நினச்சேன் அப்படின்னு பதட்டமாக கிடுகிடுன்னு ஓடி வந்து வாசப்படியில் பார்த்தா அந்த கீரிப்புள்ள உணர்வில்லாமல் கடந்துச்சு. இவ உடனே அதை தூக்கி, கீரிப்புள்ள என்னை மன்னிச்சுக்கோ, என் குழந்தைய காப்பாற்றுறதுக்காக நன்றி அப்படின்னா. ஆனால் கீரிப்புள்ள துவண்டு போச்சு. என்ன காரியம் பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டா அந்த குடியானவனுடைய மனைவி. பார்த்தீங்களா அவசரத்தால் என்னெல்லாம் காரியம் ஆகுதுன்னு. எப்போதுமே எதையுமே யோசித்து சிந்திச்சு தான் முடிவெடுக்கணும், சரியா? ஆண்டி இங்கே பாருங்க ஆண்டி, ரவியும் நானும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு. நேத்திக்கு அவன் புக்கை காணோன்னு சொல்லிட்டு குமார் சொன்னான்னு என்ன சந்தேகப்படுறான் ஆண்டி.
நானா வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆண்டி, நீங்களே சொல்லுங்க. இல்லையே, உன் புக்கு எங்கிட்ட இல்லைப்பா இருக்கு. பாத்தியா, கண்டவங்க பேச்செல்லாம் கேட்கக்கூடாது. இதை கேட்கறதால நல்ல நண்பனை இழக்க போனேன். இரு, அது சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். ஒரு சின்ன குளம் இருந்துச்சான். என்ன ஆண்டி, திருப்பி குளமா? கேளுங்க கதையை. அந்த குளத்துல பலவிதமான மீன்கள், நண்டு, இப்படி பலது வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு வயசான கொக்கு இருந்துச்சான். இந்த கொக்குக்கு வயசான உடனே கண்ணும் தெரியல, பறக்கிற சக்தியும் அவ்வளவு இல்லை. உடனே யோசிச்சுதான் என்ன பண்ணலாம் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாளைக்கு அப்படின்னு அழுதுச்சான். உடனே அங்கே இருந்த மீன்கள்லாம் நேராக வந்து, கொக்கு தாத்தா, கொக்கு தாத்தா, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி அழற அப்படின்னு கேட்டாங்களாம். என்னத்தை நான் சொல்லுவேன், இன்னைக்கு 2 பேர் பேசினதை கேட்டேன். அவங்க இன்னும் ஒரு வாரத்தில் இந்த குளத்தில் இருக்க மீனெல்லாம் பிடிக்க வலை வீச போகிறதா பேசிக்கிட்டாங்க. ஐயோ, அப்படியா தாத்தா? ஆமாம், என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு எல்லாரும் பதறி போனாங்களாம். இந்த நண்டு இதை கேட்டுச்சான். ஆனால் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கலையாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, தாத்தா நீங்கள் தான் ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு கொக்கை கேட்டுச்சான். கொக்கு யோசிச்சு, ஒன்று வேணா பண்ணலாம், தினமும் நீங்கள் என் மூக்கில் உட்காந்துக்கோங்க, நான் போய் போய் உங்களை எல்லாரையும் பெரிய குளத்தில் விட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிச்சான். நண்டுக்கு ஒரே சந்தேகம், எங்கேயாவது கொக்கு மீனை கொண்டு போய் விடுமா அப்படின்னு. கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்லி பார்த்துச்சு மீன்கள் கிட்ட. அது எதுவுமே காதில் போட்டுக்கல. இப்படியாக தினம் தினம் பல மீன்களை இந்த கொக்கு எடுத்துக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சான். நாளாக ஆக கொக்கு கூட கொஞ்சம் குண்டானா மாதிரி இருந்துச்சான். நண்டுக்கு ஏக சந்தேகம். உடனே கொக்கு கிட்ட போய், கொக்கு தாத்தா, என்னையும் கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்டுச்சான். தினம் தினம் மீனை சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு நண்டைத்தான் சாப்பிடுவோமே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு, வா நீயும் வா அப்படின்னுச்சான். ஆனால் நண்டு புத்திசாலி. அது சொல்லிச்சான், தாத்தா நான் உன்னுடைய மூக்கில் வரல, உன் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு வரேன், எனக்கு தான் பிடிக்க கை இருக்கே அப்படின்னு சொல்லிச்சான். உடனே கொக்கும் சரி அப்படியே வா அப்படின்னுச்சான். கொக்கோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பறந்து போச்சான். திடீர்னு கீழே பார்த்தா பாறையில் எல்லாம் வெறும் மீன் முள்ளா இருக்கான். நாம் சந்தேகப்பட்டது சரியா போச்சோ அப்படின்னு நினச்சிதான் இந்த நண்டு, தாத்தா தாத்தா நீ தினம் மீன்களை எங்கே கூட்டிகிட்டு போன அப்படின்னு கேட்டுச்சான். என்ன நினச்ச, இன்னொரு குளத்துக்கு கூட்டிகிட்டு போனேன்னு நினச்ச? இல்லவே இல்லை, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நானே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னுச்சான். வந்துச்சு கோவம் நண்டுக்கு. ஒரே கடி கடிச்சுதான் அந்த நண்டு கொக்கோடைய கழுத்தை. அப்படியே பொத்துன்னு உழுந்து உயிரையே விட்டுடுச்சான் அந்த கொக்கு. இந்த நண்டு மெல்ல மெல்லமாக நகுந்து தன்னுடைய குளத்துக்கு போய் எல்லா மீனையும் கூப்பிட்டு, நான் சொன்னதை கேட்டீங்களா, இதான் கண்டவங்க பேச்சை கேட்டா இதுதான் கதி, இனிமையாவது புத்திசாலித்தனமாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சான். இப்போ புரியுதா? எப்போதுமே கண்டவங்க பேச்சை கேட்கக்கூடாது, சரியா? என்னாண்டி இன்னைக்கு கழுத மாதிரி கத்துறீங்க? அப்படி கூப்பிட்டா நீங்கள் வருவீங்க. வாங்க, இன்னைக்கு ஒரு கழுத கதை. பாட்டு பாடின கழுதையோட கதி என்னாச்சின்னு பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு வண்ணா இருந்தானா. வண்ணான்னா யாரு? ஏகாலி, நம்மளுடைய துணியெல்லாம் துவைக்கிறவன். அவங்கிட்ட ஒரு கழுதை இருந்துச்சான். அந்த கழுதை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வயசாகி போயிடுச்சான். அதால் நடக்கக்கூட முடியலையாம். டொட்டக் 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 டொட்டக்குன்னு அப்படி தான் நடக்கும். இந்த கழுதையால் இனிமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினச்ச வண்ணா, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஜந்துவே போனே அப்படின்னு விட்டே விரட்டிட்டானா. இதுக்கு ஒரே வருத்தமா டொடக்கு டொடக்கு டொடக்குன்னு நடந்து போயிட்டு இருந்துச்சான். அதோடைய காது கூட அப்படியே கீழே விழுந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், தொங்கிக்கிட்டே இருக்குமா.
இப்படியா போயிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு குள்ள நரி வந்துச்சான். வந்து, என்ன கழுத மாமா, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ வருத்தமா இருக்க அப்படின்னு கேட்டுச்சான். என்னத்த சொல்லுவேன், நான் என்ன விரட்டிட்டாங்க அப்படின்னுச்சா. அப்படியா, ஐயையோ இப்படி ஆகணும் உங்க எதி, அது மட்டுமா எனக்கு ஒரே பசியா இருக்கு அப்படின்னுச்சா. ஐயையோ பசி வேறையா உனக்கு, சரி வா என் கூட, நான் உன்னை ஒரு வெளிரி காட்டு கூட்டு போகிறேன், எந்த காரணத்துக்கு ஒன்று சத்தம் போடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிச்சான். சரி நான் கத்த மாட்டேன் அப்படின்னு நேராக வெள்ளரி காட்டுக்குள்ளே போனாங்களாம். அட்டாட்டாட்டாட்டா, என்ன அழகான வெள்ளரிக்காங்க, அட்டாட்டாட்டா பெருசாக நல்லா பழுத்து போயிருந்துச்சான். அவ்வளவுதான், அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து அப்படின்னு சாப்பிட்டு ஏப்பம் வேற விட்டுச்சான். சரி மாமா, மறுபடியும் நாளைக்கு வரலாம் அப்படின்னு குள்ளநரி ஓடிடுச்சான். இதே மாதிரி பல ராத்திரிங்க வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்களாம். சாப்பிட்டு சாப்பிட்டு டொடக்கு டொடக்குன்னு நடந்துக்கிட்டு இருந்த கழுத டடக் 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 அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சிடுச்சான். தொங்கிக்கிட்டு இருந்த காது ஜுக் அப்படின்னு நிற்கவும் ஆரம்பிச்சிடுச்சான். நல்ல நிலா வெளிச்சம், அடடடடடா சிலு 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 சிலுன்னு காற்று. அந்த தோட்டத்தில் வெள்ளரிக்காய் வேற பல பல பலான்னு இருந்துச்சான். உடனே இந்த கழுத குள்ளநரியை பார்த்து, எனக்கு பாடணும் போல இருக்கு அப்படின்னுச்சான். வேண்டாம் வேண்டாம், பாடினீனா எல்லாரும் முழிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சான் குள்ளநரி. உனக்கு பொறாமையா இருக்கு அப்படின்னுச்சான். எனக்கு என்ன பொறாமை, உன் பாட்டு கேட்க சைக்காது, தயவு செய்து வாயை மூடிக்கோ அப்படின்னுச்சான். முடியாது, நான் பாடுவேன் அப்படின்னுச்சான். சரி சரி, நீ பாடி உனக்கு கிடைக்கிற பரிசை நீயே வாங்கிக்கோ அப்படின்னு குள்ளநரி ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிச்சான். நம்ம கழுத மாமா சும்மா இருந்தாரா, அப்படின்னு குரலை கனச்சிக்கிட்டு அப்படின்னு கத்துச்சான். அவ்வளவுதான், அங்க இருந்த தோட்டக்காரன் காவல்காரன் எல்லாம் கத்தி கபடா குச்சி கம்பு எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாத்து சாத்து சாத்துன்னு சாத்துனாங்க. சாத்திட்டு கழுத்தில் ஒரு பெரிய கல்லா கட்டி தொங்க விட்டாங்க. மறுபடியும் அந்த கழுத டோட்டக் டோட்டக் டோட்டக்குன்னு நடக்க ஆரம்பிச்சுதான். அதோடைய பாட்டு கச்சேரிக்கு பெருசா பரிசு கிடச்சிதான். எப்படி இந்த கதை நல்லா இருந்ததா?